நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு இப்போ ஜானகியை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ஜானகியை காப்பாற்றுற முயற்சியில் இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில் தான் இப்போ நம்ம ஏசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி மகேஷ் சார் வந்துட்டு அதாவது இலக்கியா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியும் அந்த எஸ்எஸ்கேவும் பேசின வீடியோ ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது இங்கே நம்ம இலக்கியா ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லி வச்சுருந்தாங்க. இந்த அஞ்சலி ஃபோன் காலை ட்ராப் பண்ண சொல்லியும், அதே மாதிரி அஞ்சலி என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படின்றத எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க சொல்லியும், ஏன்னா இந்த அஞ்சலியை இப்படியே விட்டா வேலைக்காகாது, கண்டிப்பா இந்த குடும்பத்தை அவ சுக்குநூறாக்கிடுவா அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து என்ன இப்போ பண்ணாங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏசிபியும் அதாவது மகேஷ் சார் இருந்துட்டு இப்போ ஃபோன் பண்ணி நம்ம இலக்கியா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது இலக்கியாவுக்கு சரியான அதிர்ச்சி. ஏன்னா இப்போ அஞ்சலி பிளான் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே கூட சேர்ந்துக்கிட்டு அதாவது மொத்த சொத்தையும் முதல்ல தான் பேருக்கு வந்து அதாவது கார்த்திக் பேருக்கு மாற்றிட்டு, அதுக்கப்புறம் கார்த்திக் கிட்ட வந்து நான் கேட்டால் கண்டிப்பாக என் பேருக்கு மாற்றிடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது மொத்த சொத்தையும் இந்த அஞ்சலி பேருக்கு மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை டீலில் வரதா பிளான் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டு தான் நம்ம இலக்கியா இப்போது சரியான அதிர்ச்சியில் இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒன்றுமே புரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம